கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் அந்த கள்ளச்சாராய பிரச்சனை ஓயாமல் போயிட்டே தான் இருக்குது. எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனால் புதுசாக ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கு. திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ் மீதும் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கணும். குறிப்பாக இதில் திமுகவை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, திமுகவை காரணம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த கள்ளச்சாராய பிரச்சனையில் அரசு மும்முரமாக இறங்கி உடனடி நடவடிக்கைகள் பல நடந்திருக்கு அப்படின்றது அரசு தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்குது அப்படின்றது, சாராய மாஃபியா அப்படின்றது திருமாவளவன் ஒரு கோரிக்கையாக உள்ள வைக்கிறார். பின்னாடி யார் இருக்காங்கன்னு விசாரிங்க அப்படின்ற மாதிரி போகிறார். இந்த சூழலை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை கட்சிக்காரர்களோ போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த இடத்துல வழக்கு தொடர்றது அப்படி கேசு போட்டாங்கன்னா ஜனங்க பார்த்து சிரிப்பாங்க. ஆட்சியில் இருக்கிறது நீங்கள், முதலமைச்சராக உங்களுடைய தலைவர் தான் இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாததை சொல்லலை. 52 53 பேர் செத்ததுக்கு பிறகு இந்த பதிவு பண்ணுறாங்க. அப்போ இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குது, எங்களை ஒண்டி குறை சொல்கிறேன். ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் குறை சொல்லுவாங்க. அங்கே கள்ளசாராயம் சாவு நடக்கலைன்னா அன்புமணி ராமதாஸோ இல்லை மருத்துவர் ராமதாஸோ அதை பற்றி பேச போகிறது கிடையாது. அண்ணன் திருமாவளவன் இதில் மாஃபியா பின்னாடி இருக்குன்னு பேச போகிறது இல்லை. தப்பு உங்ககிட்ட இருக்குது. சட்டம் ஒழுங்கு அங்கே பாதுகாக்கு. சட்டம் ஒழுங்கு அங்கே சரியாக இல்லாத காரணத்தினால தான் அங்கே சாராயம் ஆறாக ஓடி இருக்கு. அப்படி ஓடினதுனால தான் 53 பேர் செத்து இருக்கிறாங்க. அதனால் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணோன்னா அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தரை கைது செய்தீங்க. அந்த கண்ணுக்குட்டிக்கு மேலே எத்தனை எரும மாடுங்கள்லாம் இருக்குது இந்த வியாபாரத்தில் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். அதை விட்டுட்டு மருத்துவர் ஐயா இதை சொன்னார், அன்புமணி அதை சொன்னார், அதெல்லாம் அது மியர் பாலிட்டிக்ஸ். முந்தா நேற்று ஒரு சில திமுக நண்பர்கள் ஒரு சில அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சில கஞ்சா பிரச்சனையில் தலையிட்ட மாதிரி ஒரு செவி வழி செய்தி வாட்ஸ்அப்பில் என்கிட்ட இருக்குது தகவல்கள். இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போதும் அந்த பயம் கீழே இருக்கவங்களுக்கு இன்னும் வரல. சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டாரா ஸ்டாலின்? இல்லைங்க, ஒரு 4 பேரை கட்சி விட்டு நீங்கள் பதவியில் நீக்கினா தாங்க சரியாகும். ஒரு 4 பேர் கட்சியில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது, அது ஒரு கஞ்சா வியாபாரியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தால் கூட சரி. இல்லை இந்த மாதிரி இந்த கட்சிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் காதுக்கு வருதுனாவே நீங்கள் 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணோம். அதேமாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணியிருக்கீங்களா அதிகாரிங்களா, ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணக்கூடாது. குறைஞ்சது சஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய நெஞ்சுறுதி தைரியம் இருக்குன்னா டிஸ்மிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் உங்கள் மீது பயம் வரும். இல்லைன்னா பயம் வராது. எதுக்கு பயப்படணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க, நான் அந்த ஊரில் போய் அதே வியாபாரம் பண்ணிட்டு போகிறேன். இல்லை அந்த ஊரில் போய்ட்டு அங்கே என்ன தப்பு நடக்குதோ அதுக்கு காசு வாங்கிட்டு போகிறேன். எனக்கு என்ன போச்சு? குறைஞ்சு சஸ்பெண்ட் பண்ணாதான் என்ன, எனக்கு என்ன குறைஞ்சி போச்சு? நான் இப்போ பொலேரோவில் போயிட்டுருக்கேன் அரசு வண்டியில், ஆனால் அதே பொலேரோ அங்கே ஓட போகுது. இங்கே இருக்கிற ஓஏ முனுசாமின்னா அங்கே ஒரு கந்தசாமி ஓஏவாக இருக்க போகிறாரு. இந்த பில்டிங்கில் சேர் ரொட்டேஷன் சேர்னா அந்த பில்டிங்கில் கட்ட சேர் இருக்க போகுது. அவ்வளோதானே. எனக்கு என்ன போச்சு? செத்தாங்க 53 பேர். அதனுடைய பிரச்சனை, அதனுடைய அழுத்தம், அரசியல் ரீதியாக தலைவலி எல்லாம் முதல்வருக்கு போச்சு. பாதிப்புக்கு யார்? 2 பேருக்கு. முதலமைச்சருக்கு பாதிப்பு, செத்த குடும்பத்தில் பாதிப்பு. இந்த 2 பேருக்கு தானே பாதிப்பு. அரசு ஊழியர் எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லையா? ஏன்னா ஒரு 2 நாள் பேசுவீங்க, 3 நாள் சொல்லுவீங்க, பேசின்னு போங்க. இங்கே கஞ்சா வியாபாரத்தை விட்டேன், அங்கே வேறு எதனா மரம் வெட்டுறது இல்லை வனத்தில் எதனா திருடு போகுது அப்படின்னா அதை விட்டு போகிறேன். நான் கண்ணு காணாத மாதிரி இருக்க போகிறேன். அதே காவல்துறை தானே. நான் இன்னும் துறையை மாற்றலைல்ல, இல்லை வேலை பறிக்கப்படலைல்ல, இல்லை என் மேலே சஸ்பென்ஷன் கொஞ்சம் பேர் மேலே தானே போட்டிருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணியிருக்கீங்க. பணியிடை மாற்றன்றது என்ன பெரிய தண்டனையா? அது நீங்கள் பாருங்கங்க. இப்போ பைக்கு தாண்டுனா ஃபைனு, காரு சிக்னலில் நிற்கலைன்னா கேமராவில் ஃபைன் பண்ணி எவ்வளவு தலைவலி மக்களை டைட்டாக பார்க்குறீங்க. எதில் பிடிக்கணுமோ அதை பிடிக்கலையா? அந்த துறையை இன்னமும் அதாவதுங்க பேசுகிறாங்கன்னா பேசின்னு போட்டுன்னு விட்டுடணும். சாவு விழுந்திருக்கு, இது தமிழகத்தை உழுக்கின ஒரு செய்தி, ஒட்டுமொத்த இந்தியாவிலே இது தலைப்பு செய்தியாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. முதலமைச்சரே ஒத்துக்கிறார் இது நடந்திருக்கக்கூடாது, துயர சம்பவம், என் மனசு வலிக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு கேஸு போடணும்? என்ன சொல்லிட்டாங்க அவங்க எதனா சாராயம் விற்றாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியில்? இல்லை அவங்க எதனா மதுவை ஆதரிச்சு என்னைக்குன்னா டெண்டரில் எதனா பங்கு பெற்றாங்களா?
இல்லை மருத்துவர் ஐயா ராமதாஸ் குடும்பத்தில் யாருன்னா டிஸ்டிலரி வச்சு நடத்துகிறாங்களா, சாராய ஆலை எதுனா அவங்க சொந்தக்காரங்க பேரில் இருக்குதா, அவங்க விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இதே பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் கூட்டணி மாறுது அப்படின்னு நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னா அதில் எனக்கு ஒரு நாள் பத்தாது. இங்கேருந்து அங்கே தாவுறது, அங்கேருந்து தாவுறது, எதுக்கு தாவுறாங்கன்னு தெரியாமல் பணம் வாங்கிக்கிட்டு தாவுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சமீப காலமாக இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. அவர்களோட அந்த கண்ணியத்தில் பிரச்சனை இருக்குது, அரசியல் நடத்துகிற அந்த இதில் இருக்குது. ஆனால் அவங்க கேள்வியில் நியாயம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடின் மீது எனக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது ஒரு பத்திரிகைக்காரனா. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்தில் எழுப்புகிற கேள்வி மீது, அவங்களோட நோக்கத்தின் மீது எனக்கு துளியளவும் வந்து சந்தேகம் கிடையாது. அப்போ ஏன் உங்களுக்கு அங்கே வலிக்குது? இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதால அவனுக்கு ஒரு வழியும் இல்லை, அதை அவருக்கு பெருசாக பாதிக்க ஏற்படுத்த போகிறதில்ல அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான அதிகாரிகளை கண்டிக்கிறதுலையோ அல்லது அவங்களுக்கு கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கவர்மெண்ட்டு. ஸ்ட்ராங்குன்னா அது சின்னதுங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்துட்டு மற்றவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக பயப்படணும். சரிங்க, இங்கே வந்து பாதி நேரம் ஹேண்ட் அண்ட் க்ளோவாக இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு கள்ளச்சாராயம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், செஞ்சி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு திண்டிவனம், மரக்காணம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், உத்திரமேரூர், அப்புறம் அந்த சைடு எடுத்திங்கன்னா தருமபுரியில் ஒரு சில இடம், அப்புறம் அந்த சேலத்துக்கு பார்டரில். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து புதுசாலாம் இல்லைங்க, ஒரு 30-40 வருஷமாக அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. சாராயம் எப்பத்துலேருந்து காசுறாங்கன்னா அதுவும் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலம் மாதிரி அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ அந்த வரலாறுலேருந்து நடக்குதுன்னும் போது அந்த வரலாறு இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோட ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாதுன்ற அந்த வியூகம் எங்கே? முதல்ல வியூகம் இல்லை. ரெண்டாவது, போன வருஷம்தான் 22 பேர் செத்தாங்க. செத்துட்ட உடனே நீங்கள் கற்றுக்கினா பாடம் எங்கே? மூணாவது, சரி பாடம் கற்றுக்கல, இப்பொழுது ஒரு விஷயம் நடந்திருக்குது, நடவடிக்கை எங்கே? இந்த 3 கேள்விக்கு இன்னி வரலும் திமுக கிட்டேருந்து பதில் வரலையே. ஃபஸ்ட்டு வந்து வியூகம் எங்கே? கள்ளச்சாராய சாவு தமிழகத்தில் நடக்கவே கூடாது, என் ஆட்சி காலத்தில் ஒத்த சொட்டு சாராயம் ஓடக்கூடாதுன்றது என்னோட முடிவு, கொள்கை முடிவு, ரைட்டு. அப்போ அதுக்கு வியூகம் எங்கே? ரெண்டாவது, கற்றுக்கின பாடம் எங்கே? போன வருஷம் இந்த மாதிரி நடந்தாங்க, கொத்தாக செத்தாங்க, பாடம் தான் கற்றுக்கிட்டேன், நான் இன்னும் பாடம் கற்றுக்கல. அன்றைக்கும் இதே டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணிங்க, இதே வந்து நாம்கே வாசுக்கு இதுன்னு. அப்போ அரெஸ்ட் ஆகிறவங்க, உள்ளே போகிறவங்க, இந்த மாதிரி கேஸில் இருக்கவங்க திருப்பி 6 மாதத்துலேருந்து வெளியில் வந்துட்டு திருப்பி மறுபடியும் அவன் அதே பொட்டலம் ஓட்டுறான், இல்லை பாக்கெட்டு ஓட்டுறான். இது 2. மூணாவது, நடவடிக்கை எங்கே? இது நடக்கக்கூடாது, திரும்பி நடந்துருக்குன்னும் போது அப்போ உங்களோட நடவடிக்கை ருத்ரதாண்டவமாக இருக்கணும்ல. எங்கே மேலே இருக்கிற அதிகாரிகள்லாம் தொடவே மாட்டேன்றீங்க, பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறீங்க, பார்க்குறீங்க. நீங்கள் தொடர்ந்து இங்கே யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்தை அவங்க மறக்கிறாங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் பிளாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னாங்க. இது சிலிண்டரை வெடிச்சுதாங்க, மனசாட்சியோடு சொல்லணும்ல. காவல்துறை ஃபஸ்ட்டு சொன்னது என்னது? சிலிண்டர். தீவிரவாத செயல் பெருசாகி பிரச்சனையாச்சுன்னா யாரோட ஆட்சி போயிருக்கு? உங்கள் ஆட்சி. இந்த ஆட்சி யார் கொடுத்தது? மக்கள் கொடுத்தாங்க. அப்போ மக்கள் விரோத செயல், தேச விரோத செயல், திமுகவுக்கு எதிரான ஒரு செயல் நடந்தோம். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டில் இது வந்து தெரியல, இது வந்து இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும், சிலிண்ட்ரு வச்சிச்சு காரில், நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கோட்டை முனீஸ்வரன் கோயிலாண்ட வந்து பிஜேபி வந்து அரசியலாக்க பார்க்குது. நான் கேட்குறேன், பிஜேபிக்கு தான் வேலையா இந்த சிலிண்டர் வெடிக்கிறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு? பிஜேபி எங்கே நீங்கள் குறை சொல்லணுமோ அங்கே குறை சொல்லணும். பிஜேபி இப்போ நீங்கள் குறை சொல்லி தான் வந்து ஓட்டு போடாமலாம் இல்லை, மக்களுக்கே பிடிக்கல அதனால ஓட்டு போடல. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, மறக்காம இந்த போன வருஷம் கள்ளசாராய சாவு, உங்களுக்கு கெட்ட பேர். அதுக்கப்புறம் லாக்அப் டெத் எத்தனை ஆகி உங்களுக்கு கெட்ட பேர் வந்து, ஒரு குதிரைக்கு தீனி போட்டு பராமரிக்கிற ஒரு பையனை கூட்டின்னு போய் காவல்துறையில் வச்சு அடின்னு அடிச்சாங்க. அன்றைக்கி ஃபெனிக்ஸ்க்கும் ஜெயராஜுக்கும் நம்ம பேசணும், எதிர்கட்சி தலைவராக பேசணும், ரைட்டு, மனசாட்சியோடு பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏதோ கொஞ்சம் நீதி கட்சிது. எங்கள் ஐயா நீதியரசர் PN பிரகாஷ் அவர்கள் புண்ணியம் கட்டிக்கினார், மதுரையில் கோர்ட்டுனா என்னன்றதை காட்டினார். நீதியரசரோட அந்த மாண்பை வந்து கண்ணியத்தை தூக்கி நிறுத்தினார். அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்குன்ற அந்த நம்பிக்கையை விதைச்சார், ரைட். ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி விஷயத்தில் நீங்கள் பேசுனீங்க. அன்றைக்கி அண்ணன் துரைமுருகன் ஆகட்டும், இல்லை ஐயா ஸ்டாலின் ஆகட்டும் பேசினாங்க, மனிதாபிமானத்தோடு பேசினாங்க. அந்த பேச்சு எங்களுக்கு பிடிச்சது, எடுபட்டது, மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. இப்போ நான் எப்படி பார்க்கட்டுமா? மணிப்பூருக்கு போகாத மோடி, ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடிக்கு போகாத எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதல்வர் ஸ்டாலின், நான் புரிஞ்சுக்கிட்டாமா பத்திரிகைக்காரனா? அப்போது ஆட்சியில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க,
எதிர்கட்சியாக இருக்கும் வேறு அரசியல் பண்ணுறீங்க. அப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? அப்போ உங்கள் ஆட்சி எப்படி கடந்த ஆட்சியை விட சிறப்பான ஆட்சி? எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வருது. இது தெரியாமல் போய் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே கேஸ் அவங்களே ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாமல் 40ல் எங்கெங்கேயோ நின்று அந்த மொத்த கூட்டணியும் தோற்று போய் எம்பி கூட ஆக முடியலன்னு கஷ்டப்படுற கட்சி நடத்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க மீது போய் வழக்கு போட வேண்டுறீங்க. உங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தம் செஞ்சீங்கன்னாவே பிரச்சனை கிடையாது. இந்த கேள்வியே வந்திருக்காது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பண்ணுறதுக்கு அங்கே ஆதாயத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? உங்களோட நிர்வாகம் சரியில்லாதது தான். இல்லைனா இந்த அறிக்கை வருமா? இல்லைனா இந்த குற்றச்சாட்டு வருமா? சாராயன்ற ஒன்று அங்கே விற்கவே தானே பாட்டாளி மக்கள் கட்சி அதை பேசுது. சாராயமே இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏது ஆயுதம்? நிராயுதபாணியால இருப்பாங்க அவங்க. புரியவே இல்லையே உங்களுக்கு? பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னே புரியலையே. எதிர்கட்சிகளை குறை சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டை போடுறாரு வராரு. அன்றைக்கி தூத்துக்குடி நீங்கள் கருப்பு சட்டை வெள்ளை சட்டைலாம் போட்டு வந்து பண்ணிங்கலாம் இருந்ததா? யார் வாய்ப்பு கொடுத்தது இந்த வாய்ப்பை? ஏங்க அதிமுக தலையே எடுக்காது, முடிஞ்சு போச்சு, கதை மோகையா, 4 துண்டா 5 துண்டா பிளந்து போயிருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததை 3 நாள் 4 நாளில் ரிவைவ் பண்ணி விட்ருக்கீங்க ஒரு எதிர்கட்சியை. நீங்கள் கலைஞர் வழியில் வந்தவர், உங்களுக்கு தெரியும். ஒரு 8 பேர் ஏதோ நெசவு தொழிலில் இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்தவர் கலைஞர். நல்ல வேளை கலைஞர் இன்னைக்கு இல்லை. இதே கலைஞர் இன்னைக்கு அதிமுகவில் இருந்தானா இதே திமுகவை தோக்கடிப்பார், பிரச்சாரம் பண்ணியே தோக்கடிப்பார். அவரோட சொல்லுக்கு அவ்வளோ மரியாதை, அவளோட அந்த அந்த ஒரு ஊராக போய் பேசுகிற தன்மை இன்னைக்கு அது போன்ற தலைவர்கள் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அமைதியாக ஜாலியாக இருக்கு. ஏன்னா 10 நிமிஷம் போகிறாங்க டெய்லி. ஆர்டி உதயகுமார், அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் 10 நிமிஷம் போயிட்டு அப்படி இப்படி பேசிட்டு அப்புறம் சொக்கா காசங்காமல் அப்படியே வெளில வந்துடுறாங்க. அப்புறம் பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 1 2 கிடையாதுங்க, 53 குடும்பம் நாசமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறாங்க, குடிச்சிட்டு சாவாங்க, இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா, கொழுப்பு எடுத்துகிட்டு போய் சாவாங்க, இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமான்னு. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படியே இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். குடிகாரன்றீங்களே, அந்த குடிகாரனுக்கு பின்னாடி இருக்க கணக்கு தெரியுமா? அதிகமான வரியை இந்த நாட்டுக்கு தூக்கி கொடுக்குறது அவன் தான். அந்த மாதிரி பைத்தியக்கார பாவிகளை நீங்கள் பார்க்கவே முடியாது. நல்லவர்கள் ஒரு வகையில், தான் செத்தாலும் பரவாயில்ல, தான் குடும்பம் நாசமானாலும் தெரியும்னா கணக்கு வழக்கு தெரியாமல் பொழுதுக்கும் போய் குடிச்சிட்டு நாசமாக போகிறாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு கொடுத்த காசு வரி வட்டி மூலயமா பார்த்தாலுமே அந்த குடும்பங்களுக்கு எவ்வளோ திருப்பி செய்யணும். இது பொருளாதாரம் நான் பேசிகிட்டு இருக்குது. முன்னாடி மனிதாபிமான பிரகாரம் பார்த்தீங்கன்னா இத்தினு குழந்தைங்க அழுவுதுங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை. 34 வயசு 32 வயசு வாழ வேண்டிய வயசில் தாலி எடுத்துட்டு நிற்கிறாங்களே அக்கா தங்கச்சிங்க. என்ன பதில்? இந்த 10 லட்ச ரூபா கொடுக்குறதுல என்ன அரசாங்கம் திவால் ஆகிடுமா? போட்டரோடைய போட்டுன்னு இருக்கிறாங்க, ஒச்சரோடைய ஒச்சி பேமெண்ட்டு போடுறாங்க, கிரனைட்டு போடுறாங்கங்க. நிறைய இடத்துல கிரனைட்டு எது பணக்கார வீட்டுங்களும் அந்த காலத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாலையில் நடந்து போகிறதுக்குலாம் கிரனைட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதை எதுக்கு கிரனைட்டு? நீ வீட்லேயே கிரனைட்டு போட முடியல நிறைய பேரால். இன்னைக்கு டைல்ஸ் தான் ஒட்டின்னு இருக்கிறாங்க, அவ்வளோ டைல்ஸ் விளம்பரம் வருது. இப்போ கிரனைட்டை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் நாய் படுத்து கிடக்குது, அதில் சொறி நாய், அங்கே கிரனைட்டு போடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் பணத்தை செலவு செய்கிறதுக்கு கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்குது. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மூச்சை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த செத்தவரோட குடிகாரரை நீங்கள் பார்க்குறீங்க, குடிகாரருக்கு பின்னாடி இருக்க குடும்பத்தை நான் பார்க்குறேன் ஒரு பத்திரிகைக்காரனா. என்ன 53 பேருக்கு 10 லட்சம் என்னாச்சு? 5.5 கோடி 6 கோடி ஆயிடுச்சா? சரி, அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம், தூக்கி விடுறோம், மொத்த செலவு 10 கோடிங்க. அவங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 18-19 வயசுலேயே ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க குடிக்கிறதுக்கு. மேபி சொல்லுவாங்க கள்ளசாராயத்துக்கு வரி கிடையாது தெரியாதா கோட்டீஸ்வரனுக்கு. டெய்லியாக கள்ளசாராயம் குடிச்சிருப்பாங்க, டாஸ்மாக்கு போயிருக்க மாட்டாங்களா? அரசுக்கு எவ்வளோ வருவாய் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன செய்யுது அரசு? திருப்பி மட்டமான சரக்கு கொடுத்ததும் இல்லாமல் செத்து போனதும் இல்லாமல் ஏதோ. அதனால் அதை வந்து பிரித்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான எமோஷனில் டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்றீங்க. ஆமாங்க, இது எமோஷனுக்கு இங்கே வேலை கிடையாது. எமோஷன் என்பது அந்த குடும்பத்தை தத்தெடுக்கிறது, அந்த இளைஞர்களை மாற்றுறது. அதாவது அவங்க அப்பா சாராயத்தில் செத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த பரம்பரைக்கே அந்த மதுவோட வாடை வராமல் பாதுகாக்கிறதா ஐயா வள்ளுவன் வழி நம்ம போகிறோன்றது பொருள். அங்கே இமோஷ்னலாக பேசுகிறதுக்கு எங்களை குறை சொல்லாதீங்க, நீங்கள் அதுவா இதுவா அதெல்லாம் வேணாம். குறை சொல்கிற மாதிரி ஆட்சி பண்ணிட்டீங்க, அங்கே ஒத்துக்கங்க, சரி செய்யுங்க. அதை விட்டுட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கலையா, உங்கள் ஆட்சியில் ஓடலையா? 52 பேரில் அவங்க ஆட்சியில் சாகலை. இதே ஊரில் தானே நம்மலாம் பார்க்குறோம். 1 2 இருந்தது, ரைட்டு. அப்போ என்னன்னா பயம் இல்லை அதிகாரிகளுக்கு, முதலமைச்சர் மீதும்
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது பயம் இல்லை. அவர் பயத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான ஆட்சியை தரணும். கட்டாயம் சார். அதான் அரசு நிர்வாகத்தை கட்டமைக்கிறதுலையோ அல்லது அரசு அதிகாரிகளை ஒரு அச்சுறுத்தலோட அல்லது ஒரு பயத்தோட வேலை செய்ய வைக்கிறதுலையோ இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்கல் ஏற்படுத்திருக்கு. அதை முதல்வர் அவர்கள் பார்த்துட்டு அதை அப்படியே விடாமல் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.